Hello and welcome back. நான் தான் Sylvestars. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டோடெக் சிவி ஃபார் ஆல் பைக்கிங் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸோட ஜென்ரல் சர்வீஸை பற்றியான ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக தான் இருக்க போகுது. இதில் நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்க போகுது. அது வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஜென்ரல் சர்வீஸ் ஒரு பைக் வச்சுருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜென்ரல் சர்வீஸ்னால் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு மேலோட்டமாக சொல்லிடுறேன். அப்புறம் நான் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்துட்டு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துட்டு ஆயிலை வந்துட்டு ட்ரை பண்ணி விட்டு புது ஆயில் ஊற்றுறது. ரெண்டாவது வந்துட்டு நம்ம ஏர் ஃபில்டர் அண்டு இந்த ஒரு சில வண்டிகளுக்கு வந்துட்டு ஆயில் ஃபில்ட்ரு வரும். அது ரெண்டுத்தையுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது. இல்லை ஒரு நம்ம ஆயில் ஃபில்டர் எப்பவுமே சர்வீஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஏர் ஃபில்டர் வந்துட்டு ஒரு 8000 ஒன்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். தேர்டு வந்துட்டு நம்ம வந்து பிரேக்ஸ் பார்க்கணும். ஃபோர்த்து வந்துட்டு நம்ம எக்ஸ்லரேட்டர் அண்ட் கிளச் கேபிள்ஸும் வந்துட்டு செக் பண்ணுறது. இதுதான் ஜென்ரல் சர்வீஸில் வந்துட்டு ரெகுலராக நடக்கிற விஷயம். ஒவ்வொரு தடவை நம்ம ஆயில் ரிப்ளேஸ் பண்ணும் பொழுது இந்த ஆயில் நட்டுக்கு வந்து ட்ரைன் போல்ட் நட்டுக்கு வந்துட்டு ஒரு அலுமினியம் வாஷர் ஒன்று வரும். அது ரெகுலராக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடுறது வந்துட்டு இட்ஸ் ரியலி அ குட் திங். ஆயில் ட்ரை ஆகிறதுக்குள்ள என்னென்ன இந்த வண்டிக்கு நான் மாற்ற போகிறேங்கிறது வந்துட்டு ஒரு பேசிக்காக சொல்லிடுறேன். இப்போது என் லெஃப்ட்டில் இருக்கிற இன்ஜின் ஆயில் வந்துட்டு மோட்டோல் வந்துட்டு 7100 ஃபுல்லி சிந்தட்டிக் 10W40 தான் இந்த வண்டிக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டாவது வந்துட்டு ஆயில் ஃபில்ட்ரு வாங்கி வச்சுருக்கேன், ஒரிஜினல் ஹோண்டாது. தென் ஏர் ஃபில்டரும் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்துட்டு ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில். இந்த வண்டிகளுக்கு வந்துட்டு ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் வரும், ரேடியேட்டர் வரும். இப்போ அந்த வண்டிகளுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக கூலிங் சிஸ்டமுக்கு வந்துட்டு ஆயில் கொடுத்துருப்பாங்க. நிறைய வண்டிகளுக்கு இருக்காது, நிறைய இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்க்கு வந்துட்டு இருக்கும். இப்போ நான் அதையும் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு 1 year ஒன்ஸ் வந்துட்டு 4000 to 5000 ஓட்டுறதே பெரிய விஷயம். ஒன்லி ஃபார் ரைடிங் பர்பஸ்க்கு மட்டுமே இதை நான் வச்சுருக்கிறேன். நிறைய ரைடிங் வ்ளாக்ஸ் நம்ம வீடியோவில் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க, ஃப்யூச்சரில் நிறைய பார்ப்பீங்க. பிகாஸ் இன்னும் நிறையா ரைடிங் பிளான்ஸ் வச்சுருக்கேன். சரி, நம்ம இப்போ நேராக இது லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்துட்டு ஆயில் ட்ரை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ முதல்ல வந்துட்டு ஆயில் ஃபில்டர் அண்ட் ஆயிலை வந்துட்டு ஊற்றிட்டு ரெண்டாவது வந்துட்டு நம்ம ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏர் ஃபில்டர் வந்துட்டு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஆயில் ஃபில்டரை முதல்ல சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த ஆயில் ஃபில்டருங்கிறது ரொம்ப இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பிகாஸ் வந்துட்டு அந்த ஆயில் ஃபில்டரில் வந்து நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து சேர்ந்து அப்புறம் அதுலேருந்து ஹெட்டுக்கு சிலிண்டருக்குலாம் எந்த டஸ்ட்டும் போகாமல் பார்த்துக்கிறதுக்கான உண்டான ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து ஆயில் ஃபில்டர் வந்துட்டு வைக்க. அதனால் ஆயில் ஃபில்டர் வந்துட்டு எப்போவுமே அந்த ரீப்ளேஸ் பண்ணுங்கிறது அந்த கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஒரு சர்வீஸ்க்கும், அதாவது ஒரு ஆயில் சர்வீஸ்க்கும் வந்துட்டு ஆயில் ஃபில்டருங்கிறது மஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் அந்த ஆயில் ஃபில்டரு, நியூ ஒன், பிராண்ட் நியூ ஒன். அடுத்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறோம். முதல்ல ஏர் ஃபில்டர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இது வந்துட்டு உள் சைடு, இது வெளி சைடு வந்துட்டு எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது எல்லாமே டஸ்ட்டு தான். இவ்வளோ டஸ்ட்டாக இருக்கும் பொழுது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்துட்டு கரெக்டான ஒரு முறையாக இருக்கும். ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகணும், உங்களுக்கு ஏர் பிளாக் ஆகிடும். அப்புறம் வண்டியில் வந்துட்டு நிறையா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ், வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள்ஸ்லாம் இதனால கூட நம்மளுக்கு அக்கறாகலாம். அதனால் எப்போவுமே வந்துட்டு ஒரு 2 சர்வீஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு இதை சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு நான் நியூ ஒன்றும் காட்டுறேன், இது எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். அவுட்டர் சைடு இது இன்னர் சைடு வந்துட்டு இது வந்துட்டு அவுட்டர் சைட்லேருந்து ஏர் இன்டேக் ஆகும். இது எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ வந்துட்டு ஆயில் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம், இது புது வாஷர் வந்துட்டு அலுமினியம் வாஷர். இதை நம்ம வந்துட்டு இப்போ ட்ரைபோல் நாட்டு போட்டு இப்போ டைட் வச்சுட்டு அடுத்தது வந்துட்டு நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம்.
ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு குவான்டிட்டி ஆயில் வரும். இந்த வண்டிக்கு வந்துட்டு 1.5 லிட்டர்ஸ் வந்துட்டு இந்த வண்டிக்கு நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம். ஒவ்வொரு வண்டிக்கும் வந்துட்டு ஒவ்வொரு லெவலில் வரும் ஆயில். ஒரு வண்டிக்கு எஃப்செட்டில் எடுத்துகிட்டா 1100 ml 1 லிட்டர் 200 ml வரும். பல்சர் எடுத்துகிட்டா 1 லிட்டர் 200 ml வரும். இதே வந்துட்டு நம்ம பல்சர் 150 எடுத்துகிட்டா வந்துட்டு 100 ml தான் வந்துட்டு உங்களுக்கு ஆயில் 1000 ml தான் ஆயிலே வரும். அதனால் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு தகுந்தாப்பில் வரும். எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி வராது. நான் யூஸ் பண்ணுற ஆயில் வந்துட்டு 7100 மோட்டோவில் 10W40 யூஸ் பண்ணுறேன். ஏன் இதை யூஸ் பண்ணுறேங்கிற ஒரு தனியாக ஒரு வீடியோவை நான் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஆயில் வந்துட்டு. இது மோஸ்ட்லி பாப்புலரான ஆயில் தான் இப்போது. இது நான் எந்த அளவுக்கு எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இன்னொரு வீடியோவை நான் ரிவ்யூ பண்ணுறேன் நான் இந்த ஆயிலை. இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஒரே ஒரு 5 to 10 minutes ஐட்லிங்கில் ஓட விட வேண்டியதுதான். அவ்வளோதான், ஐட்லிங் ஓட விட்டாச்சு. இப்போ வந்துட்டு அடுத்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு கூலண்ட் ஆயிலை வந்துட்டு மாற்றுறது தான். முதல்ல வந்துட்டு கூலண்ட் ஆயிலை ட்ரை பண்ணி விட்டுட்டு அதை கூலண்ட் ஆயிலை அதை ரேடியேட்டரை ஃப்ளஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கூலண்ட் ஆயில் ஃப்ரெஷ் கூலண்ட் ஆயில் ஊற்ற போகிறோம். இப்போ வந்துட்டு ரேடியேட்டர்லாம் ஃப்ளஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் ஊற்ற போகிறோம். இப்போ நான் வந்துட்டு ஒரிஜினல் ஹோண்டா ஆயில் தான் வாங்கியிருக்கிறேன். பிகாஸ் நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன் ஹோண்டா ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன், ஹோண்டா கூலண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ ஒன்று நான் மேக் பண்ணுறேன். ஏதோ ஹோண்டாவோட ஒரிஜினல் கூலண்ட் ஆயில் தான் வாங்கியிருக்கிறேன். இப்போ அதை தான் நம்ம ரேடியேட்டரில் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பிரேக்ஸ்க்கு வரலாம். பிரேக்ஸ் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணி மாட்டிட்டேன். லாஸ்ட்டாக ஒரு 2 months பிஃபோரே வந்து நான் சர்வீஸ் பண்ணி மாட்டிட்டேன். நான் அப்பப்போ ரைடு போகும்போது நான் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் பிரேக்ஸை. ஏன் அப்படின்னா பிரேக்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் ஆயில் ஊற்றி ஓட்டுறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு செகண்டரி. அது இல்லாட்டி கூட நீங்கள் ஆயில் வந்து ஆயில் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் பிரேக் அடித்து நிறுத்திடலாம் வண்டியை. பட் பிரேக்ஸ் வந்துட்டு இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் ஒரு லாங் ட்ரைவ் போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் வந்துட்டு ஆக்சிடென்ட்ஸ் கூட ஏற்படலாம். நான் ஒரு தடவை ரைடு போயிருந்த போது பிரேக் வந்து நான் சரியாக சர்வீஸ் பண்ண விட்டுறதுனால அது ஜாம் ஆகிடுச்சு. எனக்கு சரியாக பிரேக் வந்துட்டு ப்ளேவே ஆகலை. அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சு. மிஸ் ஆகிருந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் கூட ஆயிருக்கும் நம்ம போகிற ஸ்பீடுக்கு. அதனால் வந்துட்டு எப்போவுமே பிரேக்ஸுங்கிறது வந்துட்டு எப்போவுமே கடைசியாக எப்போவுமே வந்துட்டு ஒரு ஜென்ரல் சர்வீஸில் வந்து பிரேக்ஸ் வந்துட்டு மெக்கானிக்ஸ் பார்க்கவே செய்வாங்க. நம்ம நிறைய பேர் வந்து ஜென்ரல் சர்வீஸ்க்கு விடாமல் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டீனாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். பட் அது வந்து தப்பான ஒரு விஷயம். இந்த வீடியோ எதுக்குன்னா சர்வீஸுங்கிறது வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான். இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு பைக் சர்வீஸுங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் லாங் ரைடர்ஸ்க்கு வந்துட்டு அப்படிங்கிறது வந்துட்டு ரைடர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் நிறைய பேர் வந்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதுக்கான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.